their trees are tall. அவர்களுடைய மரங்கள் உயரமாக இருக்கின்றன. its tail is short. அதனுடைய வால் குட்டையாக இருக்கிறது. மேல கொடுத்திருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் பாருங்க ப்ரொனவுன் நவுனுக்கு முன்னால வந்திருக்கு. இத நோட்லயும் கொடுத்திருக்கேன். சரி, இப்போ கீழ இருக்க எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. Ben's car is mine. Ben's car என்னுடையது. This flag is ours. இந்த கொடி நம்முடையது. Which is yours? எது உன்னுடையது அல்லது உங்களுடையதுன்னு எடுத்துக்கலாம். His was there. அவனுடையது அங்கே இருந்தது. We bought hers. நாங்கள் அவளுடையதை வாங்கினோம். This battery is its. இந்த பேட்டரி அதனுடையது. I do not want this. எனக்கு அவர்களுடையது தேவையில்லை. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்க எல்லா ப்ரொனவுன்ஸும் சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் வரலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. இது வரைக்கும் இந்த டேபிள்ல இருக்க 32 ப்ரொனவுன்ஸ பத்தி பாத்தீங்க. என்ன புரியுதா? அதாவது சப்ஜெக்ட்ல இருக்க வார்த்தைகள் எல்லாம் வெர்புக்கு முன்னால வரும், ஆப்ஜெக்ட்ல இருக்க வார்த்தைகள் எல்லாம் வெர்புக்கு பின்னால வரும். இது ரெண்டையும் எப்ப மறக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ டேபிள்ல கடைசியா என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. கண்ணன், கண்ணன்ஸ், கண்ணன்ஸ், கண்ணன். அதாவது கண்ணன், கண்ணனுடைய, கண்ணுடையது, கண்ணன். பாருங்க, சப்ஜெக்ட்ல இருக்க கண்ணனுக்கு தமிழ்ல கண்ணன் கொடுத்திருக்கேன். அதே ஆப்ஜெக்ட்ல இருக்க கண்ணனுக்கு தமிழ்ல கண்ணனைன்னு கொடுத்திருக்கேன். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நவுன் வெர்புக்கு முன்னால வரும்போது, எப்படி ஒரு நவுன் வெர்புக்கு முன்னால வரும்போது ரதி, லீலா, யானை, புலி, செடின்னு அப்படியே வரும். அதே வார்த்தைகள் வெர்புக்கு பின்னால வரும்போது ரதியை, லீலாவை, யானையை, புலியை, செடியைன்னு வரும். அதாவது தமிழ்ல புரிஞ்சுக்கும் போது ஒரு ஐய சேர்த்து எடுத்துக்கணும், அவ்வளவுதான். டிக்ஷனரியில எலிபென்ட், டைகர், பிளான்ட் இது எல்லாத்துக்கும் யானை, புலி, செடின்னு தான் கொடுத்திருக்கும். இதுக்கும் இல்ல, இது போல எல்லா நவுனுக்கும் இப்படிதான் கொடுத்திருக்கும். நீங்க தான் தமிழ்ல ஐ சேர்த்து எடுத்துக்கணும். இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஒரு நவுன் வெர்புக்கு முன்னால வந்தாலும் பின்னால வந்தாலும் ஒரே ஸ்பெல்லிங். ஆனா தமிழ்ல, ஹிந்தில, மலையாளம்ல, தெலுங்குல, கன்னடத்துல இது போல எந்த ஒரு இந்திய மொழி எடுத்துக்கிட்டாலும் வெர்புக்கு முன்னால வர நவுன் வெர்புக்கு பின்னால வந்தா ஸ்பெல்லிங் மாறி வரும், அவ்வளவுதான். என்ன புரியுதா? சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கவனிங்க. இங்கிலீஷ்ல சில இடங்கள்ல ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு உச்சரிப்பு இருக்கும். அதாவது LIVEன்ற வார்த்தைய லிவ்னு உச்சரிக்கலாம், லைவ்னு உச்சரிக்கலாம். லிவ்னு உச்சரிச்சா வாழுன்னு அர்த்தம், லைவ்னு உச்சரிச்சா நேரடின்னு அர்த்தம். லிவ் ஆர் லெட் லிவ், வாழு அல்லது வாழ விடுன்னு லாரிக்கு பின்னால போட்டிருக்கோம். பாத்துக்கீங்க இல்லையா? இங்க லிவ்வுக்கு என்ன அர்த்தம்? வாழுன்னு அர்த்தம். அதே கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்பொழுது டிவில LIVEன்னு ஏதாவது ஒரு மூலையில போட்டிருக்கும். இதுக்கு லைவ் அப்படின்னு உச்சரிப்பு. லைவ்னா என்ன அர்த்தம்? நேரடி தொலைக்காட்சின்னு அர்த்தம். அதாவது லைவ் டெலிகாஸ்ட். எப்படி உச்சரிக்கணும்? லைவ்னு உச்சரிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. CONDUCT என்ற வார்த்தைய என்ன கண்டக்ட்னு உச்சரிக்கலாம், கான்டக்ட்னு உச்சரிக்கலாம். கண்டக்ட்னா நடத்துன்னு அர்த்தம், கான்டக்ட் அப்படின்னா நடத்தைன்னு அர்த்தம். கான்டக்ட் சர்டிபிகேட், நடத்தை சான்றிதழ்னு சொல்வோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. LEADன்ற ஒரே வார்த்தைய லீட்னு உச்சரிக்கலாம், லெட்னு உச்சரிக்கலாம். லீட்னா வழி நடத்துன்னு அர்த்தம், லெட்னா EM அர்த்தம். இத பாருங்க. OBJECT என்ற ஒரே வார்த்தைய ஆப்ஜெக்ட்னு உச்சரிக்கலாம், அப்ஜெக்ட்னு உச்சரிக்கலாம். ஆப்ஜெக்ட்னா பொருள்னு அர்த்தம். அதையே அப்ஜெக்ட்னு உச்சரிச்சா ஆட்சேபின்னு அர்த்தம். இது போல ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தான் இது போல ரெண்டு உச்சரிப்புல வரும். நான் புரியுதா? சரி, இதை கவனிங்க. இங்கிலீஷ்ல பல வார்த்தைகளுக்கு ஒன்னுக்கு மேல அர்த்தங்கள் கொடுத்திருக்கும். அதாவது ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அல்லது 3 மீனிங் இருக்கும். நீங்க தான் இடத்துக்கு ஏத்த மாதிரி எந்த மீனிங் சூட் ஆகுமோ அதை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. ஆபரேட்ன்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில இயக்கு, அறுவை சிகிச்சை செய்யணும் போட்டிருக்கும். நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். அதாவது a doctor operates a patientனா ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஆபரேட்டுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அர்த்தம். அதே a lady operates a computer அப்படின்னா ஒரு பெண் ஒரு கம்ப்யூட்டரை இயக்குகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஆபரேட்டுக்கு இயக்குன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. மைன்ன்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில
என்னுடையது. சுரங்கம்னு போட்டிருக்கோம். இட் இஸ் மைன்னா இது என்னுடையது. இங்க மைனுக்கு என்னுடையதுன்னு அர்த்தம். கோலார் கோல்ட் மைன் அப்படின்னு சொன்னா கோலார் தங்க சுரங்கம் அப்படின்னு அர்த்தம். இங்க மைனுக்கு என்ன அர்த்தம்? சுரங்கம்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ட்ரெயின் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில பார்த்தா ரயில் பழக்குன்னு கொடுத்திருக்கோம். ஐ காட் எ ட்ரெயின்னா நான் ஒரு ரயிலை பிடித்தேன். இங்க ட்ரெயினுக்கு ரயில் அர்த்தம். He will train my dog. அவன் என்னுடைய நாயை பழக்குவான். இங்க ட்ரெயினுக்கு பழக்குன்னு அர்த்தம். இது போல எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். ஒரே வார்த்தைக்கு ரெண்டு மூணு மீனிங் இருக்கிறது இங்கிலீஷ் மட்டும் இல்ல, தமிழ்லயும் இது போல வார்த்தைகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கூட்டுன்ற வார்த்தையை எடுத்துங்க. தம்பி கொஞ்சம் கூட்டு வை. இந்த இடத்துல கூட்டுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிடுற பொருளை எடுத்து. இந்த ரூமு கொஞ்சம் கூட்டுப்பா அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? பெருக்குன்ற அர்த்தம். அதே 5 6 கூட்டு, இந்த இடத்துல கூட்டுக்கு கூட்டுன்ற அர்த்தம். அதே நீ நானும் கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா, இந்த இடத்துல கூட்டுக்கு பார்ட்னர்ஷிப்ன்ற அர்த்தம் கிடைக்கும். ஆக இந்த கூட்டுன்ற ஒரே வார்த்தை பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மீனிங்ல வருது. என்ன புரியுதா? இத பாருங்க. அவனை அடி, இந்த இடத்துல அடினா அடிக்கிறது குறிக்குது. அதே 12 இன்ச் சேர்ந்தது ஒரு அடி, இந்த இடத்துல அடினா அளவு குறிக்குது. ஆக அடின்ற ஒரே வார்த்தை பாருங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு மீனிங்ல நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? சரி, என்ன இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியுதா? இது போல எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இது போல நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்வேன். உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு கிளாஸ்ல ப்ரொனவுன்ற பாடம் பத்தி பார்த்தோம். அப்புறம் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்க இல்லையா? அப்புறம் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. சோ இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். We will see you tomorrow. Thank you. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444426200 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரொனவுன் பத்தி பாத்தீங்க. இன்னைக்கு அதே ப்ரொனவுன்ற பாடத்துல क्वेश्चंस எப்படி கேக்குறதுன்னு பார்க்கலாம். சரி, புக்ல கொடுத்திருக்க டேபிள பாருங்க. क्वेश्चन ப்ரொனவுன்ஸ்: who யார், which எது எவை அல்லது யாது யாவை, what என்ன, அடுத்து whom யாரை, which எதை எவைகளை, கடைசியா whose யாருடையது எதனுடையது. who whom ரெண்டும் சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து which ரெண்டும் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்கும் வரலாம். மனிதர்கள் தவிர எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுத்தையும் 2 விச்சுக்கும் வெவ்வேறு மீனிங், இடத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது நல்லா புரியும், அதனால இத பத்தி worry பண்ணாதீங்க. அடுத்து வாட் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் வரலாம். திங்ஸ்க்கு அதாவது பொருட்களுக்கு மட்டும்தான் வாட் யூஸ் பண்ணணும். கடைசியா ஹூஸ் பாருங்க. ஹூஸ் சிங்குலருக்கும் வரலாம், ப்ளூரலுக்கும் வரலாம். பர்சன்ஸ், அனிமல்ஸ், திங்ஸ் இது போல எல்லாத்துக்கும் ஹூஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு क्वेश्चनுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறேன், அதை கவனிங்க. ஹூனா யார், சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். பிரசன்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல ஹூ மனிதர்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரி, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஹூ இஸ் திருவள்ளுவர், திருவள்ளுவர் யார்.
Who was your class teacher? யார் உன்னுடைய வகுப்பு ஆசிரியராக இருந்தது? Who are you? யார் நீ? Who comes daily? யார் தினமும் வருவது? இங்க who singular, அதனால comes என்ற செகண்ட் ஃபார்ம் வந்திருக்கு. Who killed Rajiv Gandhi? யார் ராஜீவ் காந்தியை கொன்றது? Who will win the election? யார் தேர்தலில் ஜெயிப்பார்? Who is shouting? யார் கத்திக் கொண்டிருப்பது? Who has come? யார் வந்திருப்பது? இங்க who singular, அதனால has போட்டிருக்கேன். அதே plural இருந்தா whoக்கு பக்கத்துல have வந்திருக்கும். இது போல who எங்க கொஸ்டினா வந்தாலும் இதுக்கு யாருன்ற மீனிங் தான் வரும். கவனிங்க. அடுத்து which பார்க்கலாம். which எது அல்லது எவைன்னு அர்த்தம். which சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல which மனிதர்கள் அல்லாத மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், மனுஷங்களுக்கு வரக்கூடாது. சரி, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. which is our flag? நம்முடைய கொடி எது? which was the best film? எது சிறந்த படமாக இருந்தது? which will be the next program? அடுத்த நிகழ்ச்சி எதுவாக இருக்கும்? which flies? எது பறக்கிறது? இங்க flies பாருங்க, செகண்ட் ஃபார்ம். இங்க which singular, அதனால செகண்ட் ஃபார்ம். எதுன்னு அர்த்தம். அதே which plural இருந்தா எவைன்னு அர்த்தம், பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கும். அடுத்து பாருங்க. which was running for 100 days? எது 100 நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது? which bit? எது கடித்தது? which will grow fast? எது வேகமாக வளரும்? இது போல which எங்க கொஸ்டினா வந்தாலும் எதுன்ற மீனிங் வரும். அடுத்து வாட் பத்தி பாருங்க. வாட்னா என்னன்னு அர்த்தம். வாட் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இதுவும் which போல மனிதர்களுக்கு அல்லாம மத்த எல்லாத்துக்கும் வாட் யூஸ் பண்ணலாம். கவனிங்க. சரி, எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உன்னுடைய அப்பா என்னவாக இருக்கிறார்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அப்பா என்ன தொழில் செய்றாருன்னு சொல்லணும். ஹூ இஸ் யுவர் ஃபாதர்னா அப்பாக்கு என்ன பேரோ அதை சொல்லணும். அடுத்து வாட் ஆர் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ்? அவனுடைய பிரச்சனைகள் என்ன? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்தது? வாட் இஸ் கோயிங் ஆன்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வாட் யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன புரிந்து கொண்டாய்? இது போல வாட் எங்க கொஸ்டினா வந்தாலும் என்னன்ற மீனிங் வரும். இப்போ whom பத்தி பார்க்கலாம். எடுங்க. whomனா யாரைன்னு அர்த்தம். whom சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். whom மனிதர்களுக்கு மட்டும்தான் வரணும். சரி, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. whom will you marry? நீ யாரை திருமணம் செய்து கொள்வாய்? whom did people believe? மக்கள் யாரை நம்பினார்கள்? whom is Banu thinking? பானு யாரை நினைத்துக் கொண்டு இருக்கிறாள்? whom was your father calling? உன்னுடைய அப்பா யாரை அழைத்துக் கொண்டிருந்தார்? whom does பாரதி admire? பாரதி யாரை பாராட்டுகிறார்? whom have you appointed? நீ யாரை நியமித்திருக்கிறாய்? whom are you teasing? நீ யாரை கேலி செய்து கொண்டிருக்கிறாய்? whom do you cheat? நீ யாரை ஏமாற்றுகிறாய்? இது போல whom எங்க கொஸ்டினா வந்தாலும் யாரைன்ற மீனிங் வரும். அடுத்து which பாருங்க. இங்க whichக்கு எதை எவைகள் என்ற மீனிங் உண்டு. whichக்கு எதை எவைகளை அப்படின்னு ரெண்டு மீனிங் உண்டு. சரி, which சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். which மனிதர்கள் தவிர எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ whichக்கு எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. which do you catch? நீ எதை பிடிக்கிறாய்? which is the cat chasing? பூனை எதை துரத்தி கொண்டிருக்கிறது? which have you brought? நீ எதை கொண்டு வந்திருக்கிறாய்? which did you sacrifice? நீ எதை தியாகம் செய்தாய்? which were they stitching? அவர்கள் எதை தைத்துக் கொண்டிருந்தார்கள்? which was I teaching? நான் எதை நடத்திக் கொண்டிருந்தேன்? which are the children looking at? குழந்தைகள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? இது போல which யூஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்டுக்கிட்டே போலாம். எங்க வந்தாலும் whichக்கு என்ன மீனிங் இல்லையா, எதை அல்லது எவைகளை அப்படின்னு மீனிங் வரும். அடுத்து கடைசியா whose பத்தி பார்க்கலாம். whoseனா என்ன மீனிங்? யாருடையது, எதனுடையது. புக்ல கொடுத்திருக்கேன். whose சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலயும் யூஸ் பண்ணலாம்.
எல்லா டென்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹூஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் இத பாருங்க. ஹூஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், திங்ஸ் இது போல எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நவ லெட்ஸ் see the examples. Whose is this? இது யாருடையது? Whose are these books? இந்த புத்தகங்கள் யாருடையது? Whose is that screw? அந்த screw எதனுடையது? Whose was India? இந்தியா யாருடையதாக இருந்தது? இது போல whose யூஸ் பண்ணி எத்தனை क्वेश्चंस வேணாலும் கேட்கலாம். இதுவரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா who, whom, which, what, whose இதெல்லாம் யூஸ் பண்ணி क्वेश्चंस எப்படி கேட்கறது, இதுக்கெல்லாம் தமிழ்ல என்ன அர்த்தம், எங்கெங்க யூஸ் பண்ணணும் எல்லாமே பாத்தீங்க. என்ன புரியுதா? ஈஸி தானே? சரி, இந்த क्वेश्चंस எல்லாத்துக்கும் எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ண முடியாது. இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் நெகட்டிவ்லயும் கேட்கலாம். அதாவது நாட் போட்டும் கேட்கலாம். நாட் போட்ட நெகட்டிவ் क्वेश्चन கிடைக்கும். அப்புறம் பொதுவாவே எந்த क्वेश्चना இருந்தாலும் ஆன்சர் பண்ணும்போது அதே டென்ஸ்ல தான் ஆன்சர் பண்ணணும். அதாவது சிம்பிள் பிரசன்ட்ல क्वेश्चन கேட்டா சிம்பிள் பிரசன்ட்ல தான் ஆன்சரும் இருக்கணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல क्वेश्चन கேட்டா ஆன்சரும் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல தான் இருக்கணும். What do you want? I want money. இத பாருங்க, क्वेश्चन சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதனால ஆன்சரும் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. What are you doing? I am working as a manager. இதுல பாருங்க, क्वेश्चन present continuous, அதனால ஆன்சரும் present continuous. இது போல என்ன டென்ஸ்ல क्वेश्चन இருக்கோ அதே டென்ஸ்ல தான் ஆன்சரும் இருக்கணும். என்ன புரியுதா? சரி, இப்போ pronounல அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் என்ன? emphatic pronoun. அதாவது வலியுறுத்தும் பிரதிபெயர் சொல்னு தமிழ்ல சொல்லலாம். எக்ஸாம்பிள்ல பாருங்க, I myself forgot. நானே மறந்து விட்டேன். இங்க I myselfக்கு நானேன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஐனா நான், myselfனா நானே. நான் நானேன்னு எடுத்துக்க கூடாது. I myself ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்து நானேன்ற ஒரே அர்த்தம் தான் வரும். பொதுவா எல்லாரும் இங்கிலீஷ் பேசும்போது myselfனு ஷார்ட்டா சொல்லுவாங்க. Who broke my pencilனா ஷார்ட்டா myselfனு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பேசும்போது வேணா நாம இது போல பேசலாம். ஆனா எழுதும்போது I myselfனு முழுசா எழுதணும். இதுக்கு மட்டும் இப்படின்னு நினைச்ச கூடாது. இனி வரப்போற மத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் இப்படிதான். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. We ourselves asked them. நாங்களே அவர்களை கேட்டோம். இது ப்ளூரல், அதனால ourselves போட்டிருக்கேன். இங்க we ourselves ரெண்டு சேர்ந்து நாங்களேன்ற ஒரே மீனிங் கிடைக்கும். அடுத்து you yourself do not trust me. நீயே நம்ப மாட்ற. நீயே என்ன நம்ப மாட்ற. You yourselves tell me a way. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. ஹரிச்சந்திரன் அல்லது the judge அல்லது he himself lied. he himself liedனா அவனே பொய் சொன்னான். ஹீக்கு ஒரு பேர் கொடுத்தா ஹரிச்சந்திரா himself lied. ஹரிச்சந்திரனே பொய் சொன்னானா. அதே the judge himself liedனா நீதிபதியே பொய் சொன்னாராம். இதே போல ஹீக்கு பதிலா எந்த நவுன் வேணாலும் போட்டுக்கலாம். காமன் நவுனும் போடலாம், ப்ராப்பர் நவுனும் போடலாம். என்ன ஒண்ணு அது ஆனா இருக்கணும். என்ன பக்கத்துல வருது himself. அதே அடுத்து பாருங்க herself. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்திரா காந்தி or the teacher or she herself came late. she herself came late. அவளே லேட்டா வந்தா. ஷீக்கு பேர் கொடுத்தா இந்திரா காந்தி herself came late. இந்திரா காந்தியே லேட்டா வந்தாங்க. அதே அந்த இந்திரா காந்தி எடுத்துட்டு the teacher herself came late னா டீச்சரே லேட்டா வந்தாங்க. இது போல ஷீக்கு பதிலா எந்த நவுன் வேணாலும் போட்டுக்கலாம். என்ன ஒண்ணு அது பெண்ணா இருக்கணும். ஏன்னா பக்கத்துல herself வருது. சரி, அடுத்து பாருங்க, the calculator or it itself does mistake. it itself does mistake. இதே தப்பு பண்ணுது. இட்டுக்கு ஒரு பேர் கொடுத்தா the calculator itself does mistake. கால்குலேட்டரே தப்பு பண்ணுது. இந்த இடத்துல இட்டுக்கு பதிலா மனுஷனை தவிர எது வேணாலும் போட்டுக்கலாம். சிங்குலரா இருக்கணும். ஓகே, ரைட். கடைசியா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. my parents or they themselves do not understand me. they themselves do not understand me. அவர்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே தேக்கு
ஒரு பேர் கொடுத்தா மை பேரண்ட்ஸ் themselves do not understand me. என்னுடைய பெற்றோர்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. மை பேரண்ட்ஸ் போட்ட இடத்துல என்ன வேணாலும் போடலாம். என்ன ஒண்ணு போடுற வார்த்தை புளுரலா இருக்கணும், அவ்வளவுதான். எம்பெடிக் ப்ரொனவுன்ஸ்ன்றது மேல வந்திருக்க மை செல்ஃப், ஆர் செல்ஸ், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஸ், இந்த 8 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இதே எம்பெடிக் ப்ரொனவுன்ஸ் இன்னொரு விதமாகவும் யூஸ் ஆகும். சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. ஐ கேம் yesterday itself. நான் நேத்தே வந்துட்டேன். இங்க yesterday itself ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து நேத்தேன்ற மீனிங் கிடைக்கும். There are beggars in America itself. அமெரிக்காவிலேயே பிச்சைக்காரங்க இருக்காங்களாம். இங்க அமெரிக்கா itselfனா அமெரிக்காவிலேயேன்ற அர்த்தம் கிடைக்கும். I want money now itself. எனக்கு பணம் இப்பவே வேணும். இங்க now itselfனா இப்பவேன்னு அர்த்தம். We told your father himself. உங்க அப்பா கிட்டயே சொன்னனே. Father himselfனா இங்க அப்பாவிடமேன்னு அர்த்தம். இங்க father on, அதனால himself போட்டிருக்கேன். மேல ஏன் itself போட்டேன்னா உயிரற்ற பொருள், அதனால itself போட்டேன். அதே பெண்ணா இருந்தா பக்கத்துல herself போடணும். இது போல இடத்துக்கு ஏத்த மாதிரி எது வருமோ அதை போட்டுக்கணும், அவ்வளவுதான். இதே எம்பெடிக் ப்ரொனவுன்ஸ் சென்டென்ஸ்ல இன்னொரு விதமா வரும். கவனிங்க. ஒரே சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா என்ன வார்த்தை வருதோ அதே வார்த்தை ஆப்ஜெக்டா வராது. அதாவது ஒரே வார்த்தை வெர்புக்கு முன்னால பின்னால வரக்கூடாது. நாகேஷ் ஏட்ஸ் நாகேஷ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நாகேஷ்ன்ற ஒரே நவுன் முன்னாலையும் பின்னாலையும் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா பின்னால வர நாகேஷுக்கு பதிலா himself போடணும்னு சொல்றேன். அதாவது நாகேஷ் ஹேட்ஸ் himselfனு வரணும். தமிழ்ல நாகேஷ் தன்னையே வெறுக்கிறார்னு அர்த்தம். இத பாருங்க. I forgot me இப்படி சொல்லக்கூடாது. I forgot myselfனு சொல்லணும். நான் என்னையே மறந்தேன்னு அர்த்தம். You ask youன்னு வராது. You ask yourselfனு வரணும். நீ உன்னையே கேள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரே சென்டென்ஸ்ல ஐக்கு நேரா me, வீக்கு நேரா us, youக்கு நேரா you, youக்கு நேரா you, heக்கு நேரா him, sheக்கு நேரா her, itக்கு நேரா it, theyக்கு நேரா them இப்படி வரக்கூடாது. அதாவது ஒரே வாக்கியத்துல முன்னால பின்னால வரக்கூடாது. அப்ப எப்படி வரணும்னா மீக்கு பதிலா myself, usக்கு பதிலா ourselves, youக்கு பதிலா yourself, himக்கு பதிலா himself, herக்கு பதிலா herself, itக்கு பதிலா itself, themக்கு பதிலா themselves இதான் வரும். இவ்வளவுதான். இதே நவுனா இருந்தா அந்த நவுன் ஆனா பெண்ணான்னு பார்த்து himself போடுறதோ herself போடுறதோ இடத்துக்கு ஏதா மாதிரி போட்டுக்கணும், அவ்வளவுதான். என்ன புரியுதா? எம்பெடிக் ப்ரொனவுன்ஸ்ல இதுக்கு மேல நடத்துறதுக்கு வேற விஷயம் இல்ல. ஓகே. நேத்து நான் கிளாஸ் எடுக்கும்போது மணிமாறன்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டாரு. அது என்னன்னா, சார் மவுண்ட் ரோட் பக்கம் போகும்போது ஒரு போர்டுல கொனிக்கா கலர் லேப்னு பார்த்தேன். அதுல கலருக்கு ஸ்பெல்லிங் COLOR போட்டிருந்தது. ஆனா எனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது COLOUR. ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டாரு. இது என்னன்னா இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு ரெண்டு உண்டு. இந்த ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங்ல வித்தியாசம் உண்டு, ப்ரொனவுன்சியேஷன்ல வித்தியாசம் உண்டு, அவ்வளவுதான். மீனிங் எல்லாம் ஒண்ணுதான். மீனிங் மாறாது, மீனிங் ஒண்ணுதான். சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. கலர் கலர், அதாவது COLOUR கலர், COLOR கலர். PROGRAMME ப்ரோக்ராம். அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல PROGRAM இது ப்ரோக்ராம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல டன், TONNE. அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல TON டன் அப்படின்னு வரும். லேக் பாருங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல LAKH. அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல LAC அப்படின்னு வரும். அதே லேபர்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா LABOUR. அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல LABOR வரும். இது போல சின்ன வித்தியாசம் தான். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல உள்ள வேர்ட்ஸ்ல மோஸ்ட்லி சைலண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்காது. இங்க நாம புக்ஸ்ல, மேகசின்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல, ஸ்கூல்ல படிச்சது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். இங்க நாம யாரும் அமெரிக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்றது இல்ல. இதே அமெரிக்காவில படிக்க ஆசைப்பட்டா அப்ப தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு தனியா டிக்ஷனரி உண்டு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு தனியா டிக்ஷனரி உண்டு. இது தவிர இதில் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. முதல்ல நாம பிரிட்டிஷ் இங்கிலீஷை கத்துக்கலாம்.
அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறத பத்தி யோசிக்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல who, which, what, whom, whose இதெல்லாம் யூஸ் பண்ணி क्वेश्चंस எப்படி கேக்குறது, எம்பேட்டிக் ப்ரொனவுன்ஸ்னா என்ன, அதை எங்கெங்க யூஸ் பண்றது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னா என்ன, அமெரிக்கன் இங்கிலீஷ்னா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. சரியா? அதனால இதுக்கு மேல இன்னைக்கு நடத்துறதுக்கு நேரம் இல்ல. சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ.